வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஐஎஸ்ஆர் சத்யவேலன் பேசுகிறேன். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு புதுசாக ஒரு ப்ரோலாஜிக் போர்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் போட போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் அப்பப்போ வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஆம்பு சர்வீஸுக்கு நிறையா பேர் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம்பு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு வேளை உங்கள் ஆம்பு நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னா நீங்கள் நேராக இங்கே வந்து தான் ஆகணும். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் நீங்கள் வந்து தான் ஆகணும். அதாவது காலையில் ஏர்லியாக வந்துட்டிங்கன்னா, ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் சாயந்தரத்துக்குள்ளே நைட்டு நீங்கள் போகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆம்பில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன கம்பெனி. பெரும்பாலும் கம்பெனி ஆம்புகள் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஸ்பேர் இருக்காது. ஏற்கனவே நீங்கள் யார்கிட்டையாவது பண்ணியிருந்தீங்க, அதை எனக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அது இப்போ எப்படி இருக்குங்கிறத எனக்கு முதல்லையே ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா நான் அதை விவரமாக சொல்லிடுவேன். ஏன்னா நீங்கள் வர்றதுக்குள்ளே நான் அதுக்கு தேவையான ஸ்பேர் நான் வாங்கி வச்சுக்கிறணும். ஆகையினால் நீங்கள் எப்போ வந்தாலும் சரி தான், காலையில் வந்தீங்கன்னா சாயந்தரம் நான் ஆப்பை டெலிவரி பண்ணிடுவேன். நீங்கள் அந்த மாதிரி, அதாவது நிறையா பேர் கேட்குறதுனால நான் இதை சொல்கிறேன். இது வரைக்கும் அந்த சர்வீஸ் பார்க்குறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது நாங்கள் சரியாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அதில் செலவு நிறையா வருது. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பண்ணிட்டு வந்திருப்பீங்க, நாங்கள் எங்ககிட்ட கொண்டு வந்தால் இதெல்லாம் மாற்றினா தான் இது சரியாக வருங்கிறப்ப உங்களுக்கு செலவு நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு முதல்ல எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு, இதை எனக்கு இந்த மாதிரி எனக்கு இன்னென்ன ஆப்ஷன்ஸில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது நான் அதுக்கு உண்டான விலையெல்லாம் சொல்லிடுவேன். சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லிடுவேன். அது பிரகாரம் உங்களுக்கு வர வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நேராக வந்து தான் நீங்கள் பண்ணி வாங்கிட்டு போகணும். காலையில் இங்கே வர்ற மாதிரி வந்துட்டிங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே நான் முடிச்சு கொடுத்துருவேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சர்வீஸை நாங்கள் இனிமேல் எடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆகையினால தான் உங்களுக்கு இந்த பதிவில் நான் இதை சொல்கிறேன். புதுசாக நம்மக்கிட்ட ஒரு ப்ரோலாஜிக் போர்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் அதை உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த போர்டு. இந்த கம்பெனி போர்டு SYES அப்படின்ற கம்பெனி இந்த போர்டு. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நல்ல பிசிபி நல்ல குவாலிட்டியான பிசிபி. மற்றபடி எல்லா செக்ஷனுக்குமே அவங்க ப்ரீசெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸு குவாலிட்டியான ரெசிஸ்டன்ஸு. இன்னொன்று பாருங்கள், ஐசி எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஐசி போட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது எந்த இதுவுமே லோக்கல் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அதே மாதிரி பவர் சப்ளை ரெகுலேட்டர் நல்ல டிசைன் அருமையான டிசைன். இந்த ரெகுலேட்டர் டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆகையினால் இது வோல்ட் ஒரே சீராக வரும். எல்லா செக்ஷனுக்குமே ஒரே சீராக இருக்கும். ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சில போர்டுகள் மாதிரி அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டு விட்றப்ப சரியாக இருக்கும், திரும்ப அது ஃபால்ட் வர்றதுக்கு சீக்கிரம் ஃபால்ட் வந்துடும். ஆனால் இந்த போர்டில் பண்ணியிருக்கிற டிசைன் நல்லா பண்ணியிருக்கிறதுனால, பவர் சப்ளை டிசைன் கரெக்டாக பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மற்றபடி இந்த போர்டில் என்னென்ன எந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். போர்டை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஆமாம், இதுதான் போர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் அதாவது இது இன்புட் செக்ஷன். இன்புட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக உங்களுக்கு கெய்னர் கொடுத்துருக்காங்க. 2 கெய்னர் கொடுத்துருக்காங்க. இந்த கெய்னர் இருக்கிறதுனால நம்ம கொடுக்குற இன்புட் அதிகமாக இருந்தாலோ அல்லது கம்மியாக இருந்தாலோ உங்களுக்கு இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதிலேருந்தே நமக்கு பிடி பேஸ் ட்ரிபிள் கொடுத்துருக்காங்க. பேஸ் ட்ரிபிளெல்லாம் நைஸாக இருக்கும். ட்ரிபிள் நைஸாக இருக்கும். பேஸ்
ரொம்பவும் உதறாமல் நைஸாக, அதாவது வந்து நம்ம கேட்குற மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் பேஸ். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் செக்ஷன். அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டியான ஐசி போட்டிருக்காங்க. குவாலிட்டியான ஐசி. மற்றபடி வந்து அதுலேயும் வந்து கெய்னர் ப்ரீசெட்டு, ஃப்ரீக்குவென்சி ப்ரீசெட்டு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சரவுண்ட் செக்ஷன், அதுலேயும் ப்ரீசெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா செக்ஷன்லையுமே உங்களுக்கு ப்ரீசெட் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கெயின் கூட குறைய வருதா அல்லது வோல்டேஜ் கூட குறைய வருதா, இந்த மாதிரி இதுலெல்லாம் வந்து இந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் ஒரே சீராக வரும். அந்த நாய்ஸ் கட் ஆயிரும், அம்மிங் கட் ஆயிரும். அதனால் வந்து இந்த போர்டு வந்து நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன். இனி மறுபடியும் இதை ஒரு தடவை போட்டு உங்களுக்கு செட்டிலையும் நான் காமிக்கிறேன். எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத வந்து நான் செட்டிலையும் உங்களுக்கு காமிப்பேன். ஏற்கனவே 2 செட்டில் போட்டேன். ஆனால் அதை வந்து என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதனால் வந்து அதை எடுக்கலை. இதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து ஒரு செட்டில் போட்ட போகிறேன். போட்டு வந்து உங்களுக்கு அந்த செட்டிலையும் அப்படியே ரிவ்யூ போடுறேன். உங்களுக்கு இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதை தாராளமாக வாங்கி போடலாம். மார்க்கெட்டில் கிடைக்கிற நிறையா போர்டுகள் நானும் வாங்கியிருக்கிறேன். அதுலேயும் வந்து இது பெஸ்ட்டாக தெரியுது. நான் வந்து பிசிபியும் பெஸ்ட்டு, அல்லது காம்பனன்ட்ஸ் பெஸ்ட்டு. இதில் வந்து அந்த ப்ரீசெட்டெல்லாம் கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து நல்ல ஒரு இது இல்லை. மற்றதில் வந்து ப்ரீசெட் வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து, அதாவது வந்து ஒரு சப்வூஃபராக இருக்கட்டும், ஒரு சரவுண்டாக இருக்கட்டும், ஒரு கெய்னராக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து பர்டிகுலராக வந்து போடாமல் 2 மட்டும் போட்டிருப்பாங்க. இல்லைன்னா இப்போ சப்வூஃபரில் 1 போட்டு அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பல விதமாக பண்ணியிருக்கோம். இது வந்து அதில் வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்றது வந்து, அதாவது வந்து நம்மளுக்கு வந்து வேலையில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக முடியணும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அடுத்து வந்து இதை வந்து இன்னும் தெளிவாக வந்து நான் சொல்கிறேன். அந்த செட்டில் போட்டு செட்டை ஆன் பண்ணி காப்பிக்கும் போது இன்னும் உங்களுக்கு இதை வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து இது எங்கே கிடைக்கும், இதோட ஃபோன் நம்பரும் நான் அதை அந்த செட்டில் போட்டு உங்களுக்கு சொல்லும்போது சொல்லிடுறேன். மறக்காமல் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து நீங்கள் எதுவும் கேள்வி கேட்குறதா இருந்தால் கமெண்ட்டில் என்னால் பதில் சொல்ல முடியாது. வாட்ஸ்அப்பில் கேளுங்க, ஃபோன் பண்ணி கூட கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். வந்து அதை நான் சொன்ன மாதிரி வந்து சர்வீஸுக்கு எப்படி வரணுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவை வந்து சீக்கிரம் முடிக்கிறேன். அடுத்து வந்து விரிவாக நான் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.